வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இதில் நடந்தது என் வாழ்க்கையை முழுதாக திருப்பி போட்டது. நான் ஆதிருப்பான் பெயர் மற்றப்பட்டது. என் ஊர் ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராமம். தற்போது 25 வயது. இது நடக்கும் போது 19 வயது இருக்கும். இது என் சித்திக்கும் எனக்கும் நடந்தது. எனக்கு அப்பா அம்மா இல்லை. நான் ஸ்கூல் முடிக்கும்போது வாகன விபத்தில் இறந்துவிட்டார்கள். சித்திக்கு அப்போது வயது 40. சாத்விகா பெயர் மற்றப்பட்டது. இது என் அப்பாவின் தம்பியின் மனைவி. அவள் ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர். நான் பார்த்ததில் ரொம்ப அழகான மற்றும் அன்பான பெண். கதைக்கு வருவோம். என் பெற்றோர்கள் இறந்த அன்று நான் மட்டும்தான் அவர்களுக்கு மகன். ஹாஸ்பிடல்ல இருந்து போஸ்ட் மார்ட்டம் முடிந்து அருகில் உள்ள மின்மயானத்தில் இருக்கும் போது என் சித்தி வந்து என்னை கட்டி பிடித்து அழுதுவிட்டு சென்று விட்டால். எனக்கு அவள் யார் என்று அடையாளம் தெரியவில்லை. ஏனென்றால் அவளை பார்த்து ரொம்ப வருடம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் அன்றைக்கு இருந்த துக்கத்தில் அவளை கவனிக்கவில்லை. பிறகு தஞ்சாவூரில் உள்ள ஒரு காலேஜ் கிடைத்து காலேஜ் போய் சேர்ந்தேன். 2 மாதம் போய்க்கொண்டு இருந்தது. என் நண்பன் ஒருவன் என்னை மாலை நேரம் வா வெளியே போலாம்னு வம்பாடியா இழுத்துக்கொண்டு போனான். நானும் விருப்பம் இல்லாமல் போனேன். ஷாப்பிங் மால் போனோம். வேண்டியது எல்லாம் வாங்கிவிட்டு பில் போட்டு கொண்டு இருந்தோம். அப்போது என் பின்னால் என் பெயர் சொல்லி யாரோ கூப்பித்தது போல் இருக்க திரும்பி பார்க்க என்னை கட்டி பிடித்த பெண் நின்று கொண்டு இருந்தாள். நான் அவளிடம் சென்று சொல்லுங்க, கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அவள் என்னை யாருன்னு தெரியலையா? நான் இல்லன்னு சொன்னேன். அவள் நான் உன் சித்தி சாத்விகா. உன் சாத்விடா. நான் சாத்வி நீயான்னு கேட்டு கட்டி பிடித்து கொண்டேன். அவளும் என்னை கட்டி பிடித்து கொண்டாள். பிறகு நீ எப்படி இங்கன்னு கேட்டாள். நான் இங்க தான் காலேஜ்ல படிக்கிறேன்னு பெயர் சொன்னேன். அது நம்ம வீட்டு பக்கம்தான் சொன்ன. 5 நிமிடம் பேசிவிட்டு என் நண்பன் கூப்பிடவும் நம்பர் வாங்கிக்கொண்டு சென்றுவிட்டேன். அடுத்த நாள் காலேஜ் முடிந்த பின் எனக்கு என் சித்தி நம்பரில் இருந்து கால் வந்தது. நான் எடுத்து பேச, சித்தி, நான் உன் காலேஜ் ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கேன்னு சொல்ல நான் அங்கு சென்றேன். நான் சொல்லு சித்தி, இங்க என்ன பண்ணுறன்னு கேட்டேன். சித்தி, அது நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுடா. அங்க நான் மட்டும் தான் இருக்கேன். நீ வந்தா எனக்கும் துணையாக இருக்கும் வா என்று சொல்ல நான் சரி சித்தின்னு சொன்னேன். பிறகு என் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கு போனேன். அவள் வீட்டிற்கு வந்ததும் நீ போய் குளிச்சுட்டு வா சாப்பிடலாம்னு சொன்னாங்க. சரின்னு நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். வந்த அப்புறம் ஏன் சித்தி சித்தப்பா தம்பிலாம் எங்கன்னு கேட்டேன். அவள் என்னை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே அவளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருடத்தில் என் சித்தப்பா இவளை விட்டுவிட்டு வீட்டு வேலைக்காரியுடன் ஓடிவிட்டான். தம்பி அபி காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறனாம். நான் அவளை கட்டி பிடித்து சமாதானம் படுத்தி வா சித்தி, வீட்டுக்கு வந்த பையனுக்கு சாப்பாடு கூட போடமாட்டியா என்றேன். அவள் சிரித்து கொண்டே என் பையனுக்கு பசிக்குதான்னு கேட்டுக்கொண்டே அவள் கண்களை துடைத்துவிட்டு என் கணத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு சமையல் ரூம் சென்று சாப்பாடு போட்டு வந்து என் அருகில் அமர்ந்து சாப்பாடு ஊட்டினாள். நானும் வாங்கிக்கொண்டேன். அவள் பார்ப்பதற்கு பிசானு படத்தில் வரும் கல்யாணி நடராஜன் போல இருப்பாங்க. எனக்கு அவர் மேல் எந்த ஒரு தப்பான எண்ணமும் வரவில்லை. எனக்கு அப்போது ஏதும் தெரியாது. சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வா போய் படுக்கலாம்னு கூட்டிட்டு போய் பெட்டில் படுத்து தூங்கிட்டோம். இப்படியே ஒரு மதம் சென்றது. ஒரு நாள் சனிக்கிழமை எனக்கு காலேஜ் விடுமுறை. காலை என்னை எழுப்பி விட்டு காபி கொடுத்தாள். பிறகு கிழ சமையல் ரூம் போயிட்டாங்க. அரை மணி நேரம் கழித்து வந்து வாடா நான் உனக்கு எண்ணெய் தடவி விடுறேன் வான்னு கூப்பிட்டாங்க. நானும் சென்று கீழ அமர்ந்தேன். எனக்கு எண்ணெய் தடவிக்கொண்டே நான் சிறு வயது இருக்கும் போது நடந்தது சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். நாங்கள் குழந்தையாய் இருக்கும் பொழுது என்னை என் சித்தி தான் குளிப்பட்டி விடுவார்களாம். அவர்கள் மார்பில் மாற்றி மாற்றி எனக்கும் அவனுக்கும் பால் கொடுப்பார்களாம். காரணம் என் அம்மாவிற்கு பால் சுரப்பு குறைவாக இருக்குமாம். என் சித்தி பையனை விட என்னை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க.
எனக்கு 3 வயது வரை பால் கொடுத்தாங்களாம். அதற்கு பிறகு என் குடும்படாதோடு ஒரு சண்டை. அதனால் அவர்கள் வெளியூர் போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம்தான் என் சித்தப்பா வீட்டை விட்டு சென்றாராம் என்று சொல்லிக்கொண்டே எனக்கு எண்ணெய் தடவி விட்டாள். பிறகு வா உனக்கு முதுகு தேய்த்து விடுறேன் என்று கூப்பிட்டாள். நானும் சென்றேன். அவள் எனக்கு முதுகு தேய்த்து விட்டு நீ குளிடா எனக்கும் கை எல்லாம் எண்ணெயாய் இருக்கு. நான் அப்புறம் குளிக்குறேன்னு வெளிய போயிட்டாள். நான் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளிய வந்த அப்ரோ என் சித்தி குளிக்கச் சென்றாள். நானும் சென்று துணி மாற்றிவிட்டு வந்தேன். அப்போ என் சித்தி என்னை கூப்பிட்டு எனக்கும் முதுகு தேய்த்து விடுன்னு கூப்பிட்டாள். நானும் சென்றேன். நான் சென்று முதுகு தேய்த்து விட்டு நான் வெளிய போறேன் நீ குளிச்சுட்டு வா சித்தின்னு வெளிய போயிட்டேன். 5 நிமிடம் கழித்து ஆன்னு பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டது. நான் சென்று பார்க்க முகம் எல்லாம் சோப்பு போட்டு கொண்டு கீழ விழுந்து இருந்தாள். நான் வேகமாய் சென்று சித்திய தூக்கிவிட்டு முகத்தை கழுவிவிட்டு பெட்ரூம் கூட்டி போய் விட்டேன். அவளை பெட்மேல உட்கார வைத்து வீட்டு துண்டை எடுத்து கொடுத்தேன். சரிபா நீ வெளிய போ நான் பார்த்துக்குறேன்னு சொன்னால் சரி சித்தின்னு வெளிய போயிட்டேன். 10 நிமிடம் கழித்து என்னை கூப்பிட அங்க சென்று பார்த்தேன். நைட்டி போட்டு இருந்தாள். போன் இருக்குல அது எடுத்துதான்னு சொன்னாங்க. நான் எடுத்து கொடுத்தேன். அவள் என் மாமாவிற்கு என் சித்தியின் தம்பி சிவா கூப்பிட்டு அடி எனக்கு கீழ விழுந்து இடுப்பு சுளுக்கி விட்டது வாடான்னு கூப்பிட்டாங்க. 1 மணிநேரம் கழித்து மாமா வந்தார். எண்ணெயும் தைலமும் வாங்கி வந்து ஹால்ல வைத்தார். என்னை பார்த்துவிட்டு மாப்ள நல்லா இருக்கியாயான்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் மாமான்னு சொல்ல சரி மாப்ள உன் சித்தி இங்க பான்னு கேட்க நான் மேல ரூம்ல இருக்காபா மாமான்னு சொல்ல சரி வா போய் பார்க்கலாம்னு மேல போக நானும் பின்னாடியே போக ரூம் போய் சித்திய பார்த்தோம். அங்க சித்தியோ இடுப்பில் கை வைத்துக்கொண்டு வழியில் முனகிக் கொண்டு இருந்தாள். மாமா அவளை பார்த்து விட்டு கிழ நான் கொண்டு வந்தேன்ல அதை எடுத்துட்டு கதவு எல்லாம் சாத்திட்டு வான்னு சொல்ல நான் சென்று கதவு எல்லாம் சாதிவிட்டு எண்ணெய் எடுத்துட்டு வந்தேன். அதற்குள் என் சித்தியும் மாமாவும் ரெடியாக இருந்தார்கள். நான் செல்லவும் சித்தி குப்புற படுத்து இருக்க நான் இப்போ தான் என் சித்திய இல்ல ஒரு பெண்ணை இப்படி இல்லாமல் பார்க்கிறேன். மாமா கிழ நின்று கொண்டு இருந்தார். எனக்கு சித்திய பார்க்கவும் ஒருமாதிரி உடம்பு எல்லாம் ஒருமாதிரி பண்ணுவதை உணர்ந்தேன். வாடா உள்ள வான்னு சித்தி கூப்பிட்டால் நானும் உள்ள போனேன். நான் வெக்கப்பட்டு கொண்டே உள்ள போனேன். கதவை சாத்துன்னு சொல்ல நானும் சாத்திட்டேன். மாமா நான் எப்படி உன் சித்திக்கு மசாஜ் பண்றேன்னு பார்த்துக்கோ நான் நாளைக்கு வெளிநாடு போறேன்னு சொல்ல சரி மாமான்னு சொன்னேன். மாமா இடுப்பு வரைக்கும் எண்ணெய் ஊற்றி அவரின் கை வைத்து மசாஜ் செய்ய நான் பார்ப்பதை செய்வதை என் சித்தி பார்த்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கவில்லை. அக்கா வேற எங்கேயாவது வலி இருக்கான்னு கேட்டார். இல்லடான்னு சொல்லவும் சரி அக்கா உன் துணி இங்க இருக்குன்னு கேட்க அது பாத்ரூம்ல இருக்குடான்னு சொல்ல சரி அக்கா நான் போய் எடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்ல சரிடா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்ல வா மாப்ள வந்து கதவு சாதி லாக் பண்ணிக்கோன்னு சொல்லி பாத்ரூம் போய் கை கால் கழுவிட்டு துணி போட்டு விட்டு வந்து பார்த்துட்டியா மாப்ளன்னு கேட்டு விட்டு இது மாதிரி வேற எங்கேயாவது வலி இருக்குன்னு சொன்னா அங்கேயும் மசாஜ் பண்ணிவிடு ஏதாவது டவுட் இருந்த கால் பண்ணு ஓகேவா என்றார். தொடரும்.